போன வீட்டில் பார்த்தீங்கன்னா கருமாரில் குளித்தோம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பி கீழே வந்துட்டு இருக்கும்போது ரைட்டில் ஒரு வேவ் வந்துச்சு. சார் அதனால் அந்த ரோட்டில் போய் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு திரும்பி வந்தோங்க. உள்ளே வந்தோடனே வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த ரோடு ரொம்ப எம்டியாக இருக்குது. மேலே பாருங்கள் நல்லா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி, எனக்கு என்ன ஆசைன்னா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி இந்த இடத்துல இருக்கணுங்க. வேறு லெவலில் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எந்த தொல்லையும் இருக்காது. பட் சவுண்ட் கேட்குறீங்களா? எதுவுமே இல்லை. மொத்த இடமே வந்து அமைதியாக இருக்குது. எங்கள் பைக்கோட சவுண்ட் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. நாங்கள் பேசுகிறது அப்படி கேட்குது. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குங்க இடமே. வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நானும் அவனும் மட்டும் வந்தோம். ஸோ மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. பாருங்கள் 2 பைக் மட்டும் தான் நிற்கிது. ஃபுல்லாக க்ரீனு, நல்லா அப்படியே மழை மேகம் அப்படி சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. செம்மையாக இருக்குது. கொஞ்ச நேரம் தாங்க இன்னும் சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரி கிளம்பலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். எங்கே இந்த சைடு போவோம் அந்த சைடு போவோம் யோசிச்சுட்டு இருக்கோங்க. போனா போ. திடீர்னு மழை சொல்லுவாங்களா, அதுதாங்க இது. நாங்கள் நின்றுட்டு இருந்தோம், நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். சரி யூ டர்ன்ஸ் கிளம்பலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது மழை பார்த்தீங்கன்னா அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து வரலாங்க. இப்போ கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னாலும் சரி எப்படி மழை பெய்யுதுன்னு, எப்படி கை காலெலாம் அப்படி அப்படின்னு இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் அப்படி டெம்பரேச்சர் ட்ராப் ஆச்சா, அப்படி சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லி இந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூத்த ஆரம்பிச்சு கிளம்புவோம்னு நினச்சோம். கிளம்பி கீழே போய் இங்கே நிற்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிச்சு ஊற்றாங்க. ஒரு செகண்ட் தாங்க, ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு. இது பாருங்கள், நம்ம வந்து மார்னிங் அதாவது ஆஃப்டர்நூன் போக போயிட்டுருக்கோம். ஸோ 1 or 2 அந்த டைமில் போயிட்டுருக்கோம். மிஸ்ட் எப்படி இறங்கி எவ்வளோ விசிபிலிட்டி கம்மியாக இருக்கா பார்த்தீங்களா. ரோடு இருக்கிற வரைக்கும் போகலாங்க. ஏன் அப்படின்னா வந்து சரியாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. நிச்சயமாக வந்து ரோடு எங்கே முடியுதோ அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ரோடு இருக்கும், மண் இருக்கும். நம்ம வண்டி ஏற்கனவே இங்கே பின்னாடி அதோட காணும் வரேன் திடீர்னு காணாமல் போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ரோடு போகிறோம் அப்படின்னா நம்ம வண்டிலாம் ஒப்பேராது. ஏன் அப்படின்னா 2 டயரும் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ரைஸ் போட்டிருக்கோம், ரியரில் வந்து எம்ஆர்எஃப் புதுசாக போட்டிருக்கோங்க. ரெண்டுமே வந்து ஆன் ரோட் டயர்ஸ். இந்த ஆஃப் ரோட் டயர் பழைய டயர் போட்டிருந்தோம், ரால்கோ போட்டிருந்தோம், அதெல்லாம் போட்டிருந்தா கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓட்டலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வெயிட் வேறு கூட, 2 கையும் நமக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ்டு. ஸோ அதனால் வந்து ரிஸ்க் எடுக்கிறது வேண்டாத வேலை. ஐயோ சொன்ன உடனே முடிஞ்சிருச்சு. சரிங்க யூ டர்ன் அடிச்சு போயிடலாம். ஏன் அப்படின்னா வந்து மழை ஹெவியாக பெய்யுது, ரொம்ப ஹெவியாக பெஞ்சிட்டு இருக்கு. இதில் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயம் வந்து மேலே வந்து சின்னதாக மண் லூஸாக இருந்தால் கூட லேண்ட் ஸ்லைட் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க் எடுக்க வேண்டாம்லாம், அதனால் ஓகே போயிடலாங்கிற மாதிரி. பட் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நம்ம ஆக்சுவலி அந்த ரோட்டில் நேராக போயிருந்தோம்னா கரும்பாறை, அது கீழே வந்து நம்ம கீழே போயிருக்கலாம். பட் நாங்கள் வந்து ரைட்டில் ரோடு போகுதுன்னு பார்க்கறதுக்காக வந்தோம். செம்ம சைலண்ட்டாக செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுத்த இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. சரியான மழை, கையெல்லாம் அப்படியே குத்துதுங்க. நம்ம கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றினா கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த மழை துளி படும்போது சட்டுன்னு குத்துது. அப்படி ஊசி வச்சு குத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் பொறுமையாக தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலி ஜாக்கெட் போட்டு வந்திருக்கணும். நம்ம குளிக்க தான் வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்லாம் போட்டு வரல. இப்போ தோணுது ஒரு கொட்டியாவது போட்டு வந்துருக்கலாம். ஏன் அப்படின்னா கொட்டி போட்டால் கூட ஃபுல்லாக இழுத்து விட்டுருக்கலாம், கை கூட வலிக்காது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லு ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குங்க. ஸோ உங்கள் பாருங்கள் அப்படி மொத்தமாக அப்படி கருப்பாயிட்டு. ஆக்சுவலி டைம் வந்து 1:40. டைம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் வந்து வெயில் எப்படி அடிக்கணும், உள்ளே எப்படி பளிச்சுன்னு இருக்கணும், ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குதுங்க. வாழ்க்கையில் எல்லோரும் காரில் வந்து எல்லா இடத்துக்கும் போகலாம். பட் பைக்கில் இந்த மாதிரி ஒரு ரெயினில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் ஓட்டுறதுங்கிறது தனி ஃபீலிங்க. நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சொல்லுவாங்க காரில் போனால் சேஃப் ப்ரோ, கார் வாங்கிட்டு போகிறோங்க. காரில் போகிறது சேஃபு, ஆனால் காரில் போகிறதுக்கும் பைக்கில் போகிறதுக்கும் ஃபீல் டிஃப்ரெண்ட். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து நம்ம காரில் அனுபவிக்க முடியுமா? சத்தியமாக முடியாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்ட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பைக்கில் ஏன்டா போகிறேன்னு சொல்லி.
இந்த ஃபீல் காரில் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இந்த ரோட்டில் தான் திரும்பணும். திரும்பி போகலாங்க. போனுங்களா? போனுங்க. புரியல. போனுங்க. யார் போனு? போனு பக்கத்தில் இருக்கு. சரியா உள்ள வச்சிடவா? உள்ள வச்சிடவா? பரவாயில்ல, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஆமாம், தந்துரு, வேணாம். நிறையாது எத்தனை இருந்தாலும் வச்சிரு. ஆமாம், இதெல்லாம் தொடச்சி வச்சிரு. வர போலாமா? இப்போதான் மேலே இருக்காங்க. மழை வேற பெய்யுது, தண்ணி ஓரமாயிருங்க. நாங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல நிற்கலான்னு பார்த்தோம். பட் மழை விடுற மாதிரி தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே போயிடலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே போய்கிட்டு இருக்கோங்க. செம்மையாக குளிருதுங்க. அப்படியே கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்கள் மழை சரியான குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பணும். ஓகே, நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோமா. எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மழை அடித்து கொடுத்தது அப்படியே என்ன பண்ணனே தெரிலங்க, அப்படி மழை பெய்யுது. அதனால் சீக்கிரம் வந்து கீழே போயிட்டு கொஞ்சம் வந்து ட்ரை ஆனால் நல்லாயிருக்குங்க. சாப்பிடவும் இல்லை, பசிக்கவும் செய்யுது எங்களுக்கு. மார்னிங் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சாப்பிடல. வர வந்து ஒரு டீ பழ பஜ்ஜியாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல. இன்னொரு 5 to 6 kilometers. ஃபால்ஸ் ஆனால் ரொம்ப இறங்கி போகணும். ஹெவியாக மழை பெய்யுது, கூடி இருக்கும். அது இல்லைனா கொஞ்சம் மேலே போங்க, குளிக்கலாம். பாய். நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே இறங்கினா அவங்க எல்லாரும் இப்போ தான் மேலே ஏறுறாங்க. இப்போ ஒரு வேளை இந்த டைமில் வரணுமோ? சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கா. இது நிச்சயம் வந்து அந்த இடத்துல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து தண்ணி ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் வர்றீங்க அப்படின்னா வந்து இந்த ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போங்க. அந்த கீழே இறங்குற இடம் கரும்பாறை பார்த்தீங்கன்னா நாங்கள் போன இடம் கிடையாது, அதுக்கு கீழே கொஞ்சம் இறங்கணும். ஸோ இறங்குற இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா சகதியாக இருக்கும். நான் ஏறுறவங்க மட்டும் நாங்கள் கேட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்க வேணாம், ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கை வேற இருக்கா. ஸோ அதனால் பிடிச்சி இறங்க முடியாது, வலிக்கு விட்டு கீழே விழுந்தோம்னா அதுக்கப்புறம் அதுதான் தூக்கிட்டு ஆகணும். அவங்க பார்த்தீங்கன்னா இறங்க போகிறீங்க அப்படின்னா பார்த்து இறங்குங்க. ஏன் அப்படின்னா ஃபுல்லாக அந்த மாதிரி மழை பெய்யுதுன்னா சகதியாக இருக்குது, அதுக்கு கொஞ்சம் இறங்குறது கஷ்டம் தான். பட் கீழே போய் ஸ்பாட்டு வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஹெவியாக ரெயின்ஃபால் ஆகுது அப்படின்னா தண்ணி கூடுதல்னா நிச்சயம் வெளியே வந்துடுங்க, நிற்காதுங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம குற்றாலம் சைடு அப்படிலாம் போகிறோம்ல, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து அங்கெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். திருப்பரப்பு பக்கத்தில் இருக்கிறது திருப்பரப்பு போகிற எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒரு தண்ணி கூடுது அப்படின்னா வந்து அதை வந்து போலீஸ் ஃபாரஸ்ட்லாம் போவாங்க, தண்ணி போட்டு வெளியே வர சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அது எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஓன் ரிஸ்க்கு தான் எல்லாமே பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருந்துக்கோங்க. மழை பெய்யுது அப்படின்னா இன்கேஸ் லைட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சா கூட ஹெவி ரெயின்லாம் பெய்யுது அப்படின்னா கீழே போகிறது தேவையில்லாது அவாய்ட் பண்ணிடலாம். பட் லைட் ரெயின்லாம் பண்ணுது அப்படின்னா கூடுற மாதிரி தெரியுது அப்படின்னு வெளியே வர்றது. இந்த இடத்த பாருங்க, இது மத்தியானம் வந்து 1 மணிக்கு சொல்ல யாராவது நம்புவாங்களா? எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. சரியான மழை. இந்த டெம்பரேச்சரு, இந்த கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ண முடியுமாங்க? வாழ்க்கையில் இப்படி என்ஜாய் பண்ணுங்க. இதை பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே கிளைமேட் மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபுல் டார்க்காக இருக்குது. நான் ஹெட்லைட்டு போட்டு ஓடிக்கிட்டு இருக்கேங்க, அந்தளவுக்கு டார்க்காக இருக்குது. நம்ம ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெயினில் போட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது, வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு வழியாக கீழே வந்தாச்சுங்க. சரியான மழை பெஞ்சிட்டே இருக்குது. நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டட் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் மேலே மழை பெய்யுது, கொஞ்சம் கீழே வந்து கம்மியாயிரும், நம்ம மெயின் ரோடு வரதுக்குள்ள மழை நின்றும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் வந்துட்டு இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா மேலேருந்து கிளம்புலேருந்து கீழே வர வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. இதனால தான் எனக்கு வந்து இந்த கீழே சவுத், அதாவது வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில் இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து தென்காசி. ஸோ அந்த தென்காசி பார்டரை தாண்டினதுக்கப்புறம் அந்த ரோடு செமையாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா வந்து அந்த நேச்சர் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. நல்லா வெயிடிச்சிட்டு இருக்கும். எனக்கு வந்து அந்த மெயினாக வந்து அந்த அச்சங்கோயில்னு ஒரு ரோடு உண்டு. ஸோ அந்த அச்சங்கோயிலேருந்து கோணின்னு ஒரு வில்லேஜ் உண்டு. அந்த வில்லேஜுக்கு ஒரு ரோடு பார்த்திங்கன்னா வந்து ரோடு வந்து மட்டும் மோசமாக இருக்கும்.
அந்த ரோட்டில் வந்து எவனாவது மனுஷன் அந்த ரோட்டில் போனா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. பட் அந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அந்த நேச்சர் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு நேரம் வெயில் அடிக்கும், 5 நிமிஷம் வெயில் அடிக்கும், அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஃபார்ம் ஆகும், அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மழை பெய்யும். அதே மாதிரி தாங்க இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே ஃபுல்லாக வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே டக்குன்னு டோட்டல் கிளைமேட் சேஞ்சு, ஒரு மிஸ்ட்டு வந்துச்சு. வந்ததுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டு விட்டா போதுன்னு ஓடி விட்டோம். கீழே ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. ஏன்னா மேலே வந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். கீழே வர வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்கேயா நிப்பாட்டிட்டு வீடியோ ஃபோட்டோ எடுத்துட்டு போனாங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஸ் வந்துச்சு. நான் ஆக்சுவலி கீழே ஒரு சைடில் லெஃப்ட் சைடை ஓரமாக போயிட்டு இருந்தேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செம்மண்ணாக இருக்கா. ஸோ இந்த செம்மண் கலரில் தண்ணியாக இருந்துச்சு. ரைட்டு பஸ் வந்த வேகத்தை பார்த்தோன்னே ரைட்டு நம்மளை முடிச்சு விட்டான் இன்றைக்கி அப்படின்னு நினச்சேன். அப்படின்னா வந்து தண்ணி அடித்தாங்கன்னா மொத்த சகதி நம்ம மூஞ்சில் உடம்புல தான் இருக்கும். சரி முடிச்சுது அப்படின்னு நினச்சேன். அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணி தண்ணி அடிக்காத மாதிரி நீட்டாக போயிட்டாங்க. ஏற்கனவே தொப்பு நினச்சிருக்கோம், நினச்சி அடித்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி தண்ணி அடிக்காத மாதிரி போனாங்க. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டி கிடக்கு சர்றன்னு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா சகதி நிமிஷம் வலிக்கி விட்ரும். நீங்கள் அப்படி போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இறங்கி போயிட்டு கால் வச்சு பாருங்கள் வழுகுதா இல்லையான்னு. வழுகுதா அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்த பாருங்க, அப்பா வேறு லெவலில் இருக்கா. மழை எப்படி பெய்யுது பாருங்கள், அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம அப்படியே நடு ரோட்டில் நிப்பாட்டி ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அப்படி மழையில் அப்படி கிட்டு கை காலம் நடுங்குதுங்க. இந்த மாதிரி எப்படி பெய்யுது பாருங்க மழை. வெயிலோட சவுண்டை வந்து வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வேறு லெவலில் இருக்குது. பொண்ணுக்கு 4 தடவை நடந்து பார்த்தாச்சு. போவாங்க வாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி போகிறதுக்காக வே இருந்துச்சு. அந்த ஃபுல்லாக தண்ணி போகிறது போகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி இல்லை, மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருந்துச்சா, மழை சரியாக விட்டுருக்கிற தண்ணி நிறைய ஓட்டு இருந்துச்சு. சரி இறங்கி பார்ப்போம்னு சொல்லி இறங்கி பார்த்து கால் வழுகுதான்னு பார்த்து வழுகலை அப்படிங்கிற சொன்ன உடனே ஏற்றால போய் நின்று வீடியோ எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சர்ன்னு போனோம். செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஏன்னா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அதில் இறக்கும்போது வந்து ஒரு ஃபீல் வந்து அப்படியே குளுன்னு இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட இறங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஸ்பீடாக போகவே இல்லை, பொறுமையாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். 1.5 hours கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃபுல் ரெயின்லேயே தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். நானும் இப்போ நிற்கும் அப்போ நிற்கும் சார் மேப் எடுத்து பார்க்குறேன். ரெயின் நிற்குமா பார்க்குறேன். அந்த மலையில் காட்டுது, மழையே இல்லைன்னு காட்டுதுங்க. பட் பாவிடே வெதர்மேன் என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அது மழை பெய்யுற மாதிரி காட்டவே இல்லை, கிளியர் ஸ்கையாக காட்டிக்கிட்டு இருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில் இருக்குது, மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 kilometers 40 kilometers ஓட்டியிருப்போம். கிட்டத்தட்ட 1.5 hours கிட்ட ஆகிட்டு எங்களுக்கு. ஏன்னா வந்து மலைந்து இறங்குறது, ஸோ அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரோட்டுக்கு வந்தாலும் இந்த ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கங்கே நிப்பாட்டி வீடியோ எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி இந்த பண்ணாத அலும்பு இல்லை எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பட் அவ்வளோ நேரம் ஃபுல்லாக மழையில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் மழை பெய்ய போதோ தெரில. கரெக்டாக அந்த நாகர்கோவில் ஹைவே பிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா வந்து நாங்கள் நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி ஒரு ரோடு உண்டு, அது ஹைவேலேருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி ஹைவேலேருந்து உள்ளே வரதுக்கு நாகூர் வரதுக்கு ஒரு பழைய ரோடு உண்டு. ஸோ அந்த ரோட்டில் தான் ஃபஸ்ட்டு திரும்பணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த ரோட்டில் ஏன் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்குது, இதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் தான் பெரிய ஹைவே புது ஹைவே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஹைவேல போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டுருக்கோம். இல்லைனா தெருத்துருவா போயிட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க, இந்த ரோடு அந்த ரோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு குட்டிவே, அதனால் அந்த வேலை போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி மேப்லேயே பார்த்தீங்கன்னா நான் போட்டேன், மேப் போட்டு அடுத்த ரோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு வே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவன் தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரோட்டில் அடிக்கடி வந்திருக்கேன், கார்லேயே போயிருக்கேன் அப்படின்ட்டான். சரி காரில் போனால் பெரிய ரோடாக இருக்கும் பார்த்தா ரோடு ரொம்ப குட்டியாக இருக்குது. பட்
ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான் இந்த மாதிரி ரோட்ஸுக்கு. நான் ஏபிஎஸ் வண்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன் அப்படின்னா பிரேக் பண்ணோம் அப்படின்னா வீல் லாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, குப்பரை போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த மழை பெஞ்சது அப்படின்னா இதில் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்துச்சு அப்படின்னா சோழி முடிஞ்சிடும். தேங்கல்லாம் பிரச்சனை கிடையாது, மாட்டு பிடிச்சி தான் இருக்குங்க. அண்ட் ரப்பர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து டயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல டயர்ஸ், அதாவது பைக் ஏற்ற டயர்ஸ் போட்டுருந்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நான் வந்து ரைஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ எனக்கு வந்து லைஃபே கொடுக்கல. ஏன்னா வந்து அப்படின்னா வந்து நான் ஆஃப் ரோடெலாம் ஓட்டவே இல்லை. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து ரயில்வே பாலம் இதான் வந்துருச்சு. இருங்க, அந்த ஹைவே ஏறிட்டு நான் வந்து ஃபுல் கதையை சொல்கிறேன். என்னென்னா வந்து ரைஸ் ஏன் வந்து விட்டுட்டு நான் எம்ஆர்எஃப் வந்தேன்னு சொல்கிறேங்க. இருங்க, சரி பின்னாடி பார்த்துக்கலாம். வா, பின்னாடி பார்த்தா முன்னாடி வராங்க பாவிகளாலே. ஹைவே ஒரு வழியாக வந்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லிங் இருந்துட்டு தான் இருக்குது. மழை வந்து ஃபுல்லாக விடலை, ஹைட்டாக தூத்துக்கிட்டே இருக்குது. பட் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து மழை விட்ட மாதிரி ஃபீல் இருக்குன்னா வந்து ஃபுல்லாக பிரைட் ஸ்கையாக இருக்குது. ஒரு வழியாக நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஏன் அப்படின்னா எல்லாரும் மழையில் நனைஞ்சு தொப்பு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா மழையில் கொஞ்சம் மழை விட்டுட்டோம்னா வெயில் அடிக்கும், நல்லா காஞ்சிரும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. ஊருக்கு போகும்போது நம்மளை யாரும் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. என்னடா இவன் மட்டும் குளிச்சுட்டு வரானு பார்ப்பாங்க, அதை பார்க்காம இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரைஸ் டயர் நான் போட்டு வந்து கிட்டத்தட்ட 6000-7000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன். எனக்கு வந்து பேக் டயர் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரியர் டயரை மட்டும் மாற்ற வேண்டிய கட்டாமல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து எம்ஆர்எஃப்பில் வந்து இப்போ வந்து அதே 130, 70, or 80 தான் போட்டிருக்கேன். பட் ஹைக்கிங்கிற ஒரு பேட்டர்னில் போட்டிருக்கேன். ஹைக்கு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. அதனால் உண்மையாக சொல்ல போனால் பார்க்க அழகாக இருந்துச்சு. அது வரிக்காரன்ட்டு தான் வாங்கியிருக்கேன். பட் ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து க்ரிப்பு நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா க்ரிப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. பட் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாக பார்த்திங்கன்னா எனக்கு க்ரிப்பு சுத்தமாக இல்லாமல் மாதிரி போகுமா இருக்குதுங்க. ஸோ அது என்ன காரணம்னு தெரில. பட் என்னோட டயர் மட்டுமா அப்படியா, இல்லைனா எல்லா டயர் அப்படி இருக்கா சொல்லி நிச்சயம் உங்களுக்கு யாராவது ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு தெரிஞ்சுப்பேன் நான். பட் ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 12,000 ஓடிடுச்சு. பட் எனக்கு இன்னும் ஃப்ரண்ட் டயரில் வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அப்படின்னா பேட்டர்ன் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம், அப்படியே தான் இருக்குது. பட் ரியர் டயரில் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. நடுவில் பேட்டர்னே இல்லாமல் போயிடுச்சுங்க. பட் நான் வந்து பெருசாக அந்த ரைஸில் வந்து நான் ஓட்டவே இல்லை. ரைடு வந்து பெருசாலாம் ரைட் போல் ஒரு 2 தடவை ஒரு தடவை திருச்சி போனேன், ஒரு தடவை திண்டுக்கல் போனேன். அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தடவை போயிருப்பேன், அவ்வளோதான். இதுபடி எங்கேயுமே போல் லோக்கலில் மட்டும் தான் ஓடினேன். பட் அதுக்குள்ளே டயர் வந்து சுத்தமாக தேர்ந்து போச்சுங்க. ஸோ இப்போ தான் மழை விட்ட மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது இப்போ தான் ஓட்டதுக்கு. மறுபடியும் மழை பிடிச்சிச்சிங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, மழை விட்ட மாதிரி இருந்துச்சு. சரி சந்தோஷமாக சரி ரைட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள காஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் மழை பிடிச்சிச்சிங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து வள்ளியூர் தாண்டி போயிட்டுருக்கோம். என்னோடய வீட்டுக்கு வந்து ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ நிச்சயம் பார்த்திங்கன்னா வந்து இந்த டயர் ஏன் மாற்றினேன், டயர் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுச்சுன்னு சொல்லி நான் வந்து ஒரு ஸ்பெஷல் டெடிக்கேட்டட் வீடியோவே நான் போட்டேங்க. ஏன் அப்படின்னா வந்து எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையாக இல்லை, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கா சொல்லி தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ நாங்கள் டோல் பக்கத்தில் வந்தாச்சுங்க. டோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் வரும். நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னென்னா வந்து இதுக்கு நேரம் ஆப்போசிட் ரோட்டில் ஒரு வேலை இருக்குங்க. நம்ம கன்னியாகுமரி ஹைவேல வந்துட்டு இருக்கோம். இதுலேருந்து லெஃப்ட்டு திரும்பி நம்ம வந்து தூத்துக்குடி பிடிச்சி அங்கே வந்து கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, அது வேலை முடிச்சுட்டு போகிறோங்க. பட் இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 80-100 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஃபுல் ட்ரெயினில்ங்க, வேறு லெவல். ஸோ வந்தாச்சுங்க, நம்ம ஊர் பக்கத்தில் வந்தாச்சு. மழைனா மழை அடிச்சு ஊற்றி வெளுத்துருச்சுங்க உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 120 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ்ஸே நாங்கள் வந்து ஃபுல் ட்ரெயினில் ஓட்டிட்டு வந்தோம். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு ரைடு. முடிஞ்சு போச்சு இதோட முடியுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைமில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கோம், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.